ஹாய் கைஸ், நம்ம ஒரு கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா 5 lakhs. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 48, டேட் பார்த்தீங்கன்னா 8th April 2026. திஸ் இஸ் பாலமுருகன் ராமலிங்கம் ஹியர். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோடய டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட், டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் டேரக்ட் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,32,515. அதோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,95,282 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் அரௌண்ட் ஒரு 62,700 கிட்டே இருக்குது. டே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 6,700 கிட்டே இருக்குது. இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல் பார்த்தீங்கன்னா ஒரு 11,966, ஏஜேஐ பார்த்தீங்கன்னா ஒரு 10,128, லாரஸ் லேப் பார்த்தீங்கன்னா ஒரு 8,500, ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு 5,353 கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு இப்போ பார்க்கலாம். போர்ட்ஃபோலியோவில் மைனஸில் இருக்க ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஏஷியன் பெயிண்ட் 3,989, ரிலாக்ஸோ பார்த்தீங்கன்னா 1,595, ஐடிசி பார்த்தீங்கன்னா ஒரு 1,481, ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 811 பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்கிறதுனால இன்றைக்கி போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் உங்களுக்கு க்ரீனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 1,71,236. இது எல்லாமே நான் எஸ்ஐபி மூலமாக தான் இன்வெஸ்ட் பண்ணது. அதோட ஓவரால் வேல்யூ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1,90,103 இருக்குது. டோட்டல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 18,866. இன்றைக்கி டே ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1,063. அதாவது நேற்றோட டே சேஞ்சஸ் இன்றைக்கி பார்க்கலாம் உங்களுக்கு. இதில் யூடிஐ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 772, ஆக்சிஸ் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 256, மோத்திலால் ஓஸ்வால் பார்த்தீங்கன்னா ஒரு 24, குவான்ட்டு மல்டி அசெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5.59 பார்த்தீங்கன்னா ஏறி இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி மூலமாக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் 2021 என்னோடய மோஸ்ட் ஆஃப் அலோகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே லார்ஜ் கேப்பாக தான் இருக்கும். இது நெக்ஸ்ட்டு ஸ்மால் கேப், அதுக்கப்புறம் மிட் கேப். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நான் அலோகேஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணும்போது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எஸ்ஐபி மூலமாக. டேரக்ட் ஸ்டாக்கில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்ம நஷ்டம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி வரவே மாட்டீங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 50,000 கிட்டே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எஸ்ஐபி மூலமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் அமௌண்ட் வச்சுருந்தாலும் எஸ்ஐபி மூலமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏன்னா அந்த பேஷன்ஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு 5 month 6 month நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ரிட்டர்ன் பார்க்குறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிசர்ச் அதிகமாக பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால் நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே நீங்கள் பார்க்குறது என்னோடய டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $420 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு $527.87 கிட்ட இருக்குது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு $107.73 இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஹை ரிஸ்க்கு. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா மட்டும் யூஎஸ் மார்க்கெட் வாங்க. இதை நம்ம இந்தியன் வேல்யூவில் பார்க்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 36,700. இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 49,000 கிட்ட இருக்குது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 12,392 கிட்ட இருக்குது. இது நேற்று பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஒரு $0.46 பார்த்தீங்கன்னா நேற்று மைனஸில் இருக்கிற நம்மளோட போர்ட்ஃபோலியோவில். இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ என்னோட டேரக்ட் ஸ்டாக்கு, டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட், அப்புறம் டேரக்ட்டு யூஎஸ் ஸ்டாக்கோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரால் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே நீங்கள் பார்க்குறது என்னோடய ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ. அதில் 1,95,300 வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த டேரக்ட் ஸ்டாக்கு. 1,90,100 பார்த்தீங்கன்னா இது மியூச்சுவல் ஃபண்டோடது. இல்லை 49,000 நம்ம லாஸ்ட்டாக பார்த்த யூஎஸ் ஸ்டாக்கோடது. ஓவரால் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 4,34,400 இருக்குது. இதில் நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் 5 lakhs ரீச் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 65,600 கிட்ட இருக்குது. இந்த சேஞ்சஸ் வந்து மாறிட்டே இருக்கும். மார்க்கெட் ஏறிச்சுன்னா நமக்கு கம்மியான அமௌண்ட் தேவைப்படும். மார்க்கெட் இறங்கும்போது பார்த்திங்கன்னா அதிகமான அமௌண்ட் தேவைப்படும்.
நம்ம இந்த ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் 5 lakhs ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்க நெக்ஸ்ட் மைல்ஸ்டோனாக எனக்கு வர வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ் ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ண வீடியோவும் போட்டிருந்தேன். அதுவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் என்ன வித்ட்ரா சார்ஜஸ் மற்ற கொஸ்டின்ஸோட நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே guys, see you in the next video. Bye.